السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். மலை போல் கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதனை நீக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், கவலைகள் ஏற்படும் பொழுது, அதே போன்று கடனினுடைய பிரச்சனைகள் வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு இவ்வாறு பிரச்சனைகள் உள்ளது, துஆக்களை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாமும் இதனை ஓதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆக்களை ஓதி வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நாம் ஏதோ ஒரு விடயத்திற்காக கடன் வாங்கியிருப்போம், அதனை திருப்பி கொடுப்பதற்குரிய வசதிகள் இல்லாமல் இருக்கும். நாம் இந்த துஆவை வளமையாக ஓதி வருவோம். அந்த கடனை அடைப்பதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹ்தில் பலா வதர்கிஷ் ஷகா வசூஇல் கலா வசமாதத்தில் அஅதா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹ்தில் பலா வதர்கிஷ் ஷகா வசூஇல் கலா வஷமாதத்தில் அஅதா என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.